முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து திமுக திணறி போகலாமா, அதிமுக ஆடி போகலாமா? இது டிஆரின் கேள்வி. ஏன் கேள்வி நினைச்சிடாதீங்க, இதுதான் மக்களின் கேள்வி, பொதுவானவர்களின் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரண்டு கட்சி. மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், நகர செயலாளர், வார்டு செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்று அமைப்பு ரீதியாக கட்டமைப்பை வளர்த்து வச்ச கட்சி. அது மட்டுமல்ல, எதிர்த்து நின்ற கட்சி, எதிர்த்து குரல் கொடுத்த கட்சி, எதிர்நீச்சல் போட்ட கட்சி, எதிர்கட்சியாய் இருந்த கட்சி, ஆளுங்கட்சியாய் இருந்த கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சி. அப்படிப்பட்ட கட்சி வாழ்க்கையிலே எத்தனையோ முறை வெற்றி பெற்றிருக்கின்றன, தோல்வி பெற்றிருக்கின்றன. எண்ணற்ற தோல்விகளை சந்தித்தாலும் கூட ஆடாமல், அசராமல், வாடாமல், வதங்காமல் எதிர்த்து நின்று போராடிய இருபெரும் இயக்கங்கள். அவை இன்றைக்கு இப்படி ஆகலாமா என்றுதான் எல்லோரும் யோசிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அவரு ஆட்சிக்கு வந்தாரு, ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் தான் ஆகுது. நான் என்ன கேட்கிறேன், ரீல் போடுறது தான் அவங்க செயல்பாடு என்றால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன செயல்பாடு? விஜய் சார் பாடினாரு, ஓடு 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 ஓடு, வேலு சாரு போட்டாரா ரோடு 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 என்று மக்கள் தேடுகிறார்கள். தேடு தேடுன்னு தேடு. எங்க போகுது பாருங்க நாடு. ஜனநாயகத்துக்கு விளையலாமா இப்படி ஒரு கேடு என்று நான் போடுகிறேன் ஒரு போடு. வேலு சார் போய்விட்டார், அவர் சிங்கப்பூரு, இப்பொழுது வந்து விட்டார் நம்ம ஊரு. அவர் இழுக்க போகிறார் தேரு, கிழிக்க போகிறார் நாறு, வாங்க போகிறார் பெரிய பேரு என்று அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க பில்டப். அந்த பில்டப்லாம் இப்ப என்ன ஆச்சு? அப்படியே புஸ்வானமாயிடுச்சு. மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த ரோட பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா எங்க ரோடு? ஒரு படத்துல நம்மளுடைய வடிவேலு சாரு இல்லாத கிணற தேடு தேடு தேடுன்னு தேடுவாரு. எங்க கிணறு, எங்க கிணறு அப்படின்னு திணறுவாரு, திணறு. அது மாதிரி எங்க ரோடு, எங்க ரோடு அப்படின்னு இல்லாத ரோட தெருவில் தேடிக்கிட்டு இருக்கிறது தான் மிச்சம். தேர்தலுக்கு முன்னாடி ஜோதிடர்களை எல்லாம் அழைச்சி வச்சு அடுத்து அமைய போவது யார் ஆட்சி, யார் ஆட்சின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆராய்ச்சி. அது தேர்தலும் முடிஞ்சாச்சு, தேர்தலோட முடிவுகளும் வந்தாச்சு. அடுத்து தாவேகாவோட ஆட்சி, விஜயோட ஆட்சி அமைஞ்சாச்சு. ஆனா இப்ப 2 பெரும் திராவிட இயக்கங்களும் தேர்தலில் தோற்றதற்கு என்ன காரணம் என்று பண்ணுகிறார்களாம் ஆராய்ச்சி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2 பெரும் திராவிட இயக்கங்களும் ஆள வேண்டியதெல்லாம் ஆண்டாச்சு, மாள வேண்டியவர்கள் எல்லாம் ஆண்டாச்சு. ஆட்சி கொட்டிலை அத்தனை ஆண்டுகளும் ஆட்கொண்டாச்சு. இவர்கள் காண்பதை எல்லாம் கண்டாச்சு. தழைத்து ஓங்கிய திராவிட கட்சிகளின் கிளை ஒடிஞ்சாச்சு, நொடிஞ்சாச்சு. 60 ஆண்டு கால ஆதிபத்தியம் முடிஞ்சாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. இவர்கள் மக்கள் நலன், மக்கள் நலன் என்று பாடுவதே இவர்களுடைய பாட்டாச்சு. இவர்கள் போட வேண்டிய கோஷம் எல்லாம் போட்டாச்சு. மக்கள் கேட்பதை எல்லாம் கேட்டாச்சு. மக்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயாச்சு, சலிச்சு போயாச்சு, அழுத்து போயாச்சு. பொறுத்தது போதும் என்று பொறுத்து போயாச்சு. மக்கள் மனசு வெறுத்து போயாச்சு. உங்களுடைய 60 ஆண்டு கால ஆட்சியை பார்த்தாச்சு. கடைசியில் திராவிட கட்சிகள் தோத்தாச்சு, விஜயின் ஆட்சி அமைஞ்சாச்சு. இப்பொழுது 70 நாட்கள் அந்த ஆட்சி நடந்தாச்சு. இப்ப என்ன பண்றீங்க? புதுசா ஆராய்ச்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பது ஒரு வித்தியாசமான மாநிலம். ஏன் என்று கேட்டால், இந்த மாநிலத்தில் தான் சினிமா உலகத்தை சார்ந்த நடிகனாக இருந்து நாடோடி மன்னனாக நடித்து இந்த நாட்டுக்கு நாடாண்ட மன்னனாக மாறியது மறைந்துவிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் ஒரு சினிமா நடிகர். அவருடைய வழித்தோன்றலில் அவருடைய கட்சியை பின்னாடி மறைந்துவிட்ட அந்த அம்மையாரும் சினிமா உலகத்திலிருந்து வந்தவர். இன்றைக்கு 52 வயது இன்றைக்கு ஆகிறது. இன்றைக்கு 50 வயதிலே ஒரு கட்சியை தொடங்கி இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கின்றாரே நம்முடைய இளைய தளபதி விஜய். அவரும் ஒரு சினிமாக்காரர். இந்த 3 பேர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, இதை வரிசைப்படுத்தி பார்க்கும்போது ஒரு கருத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் அரசியலுக்கு ஒரு நாள் காலையில் வரவில்லை. அவர் திரையுலகத்திலும் அரசியலிலும், அதாவது ரெட்ட குதிரை சவாரி செய்ததை போல அரசியலும் இருந்தால் சினிமாவிலும் இருந்து கொண்டு அத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு அனுபவத்தை வளர்த்து கொண்டவர்
கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு அவருடைய 50 வயதை கடந்ததற்கு பின்னால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு சொந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். அப்படி ஆரம்பித்தவர் 1977 அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 60 வயதை தாண்டிய பிறகு அவர் இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிக்கின்றார். அவர் ஆட்சியை பிடித்தார் என்றால் சாதாரணமாக பிடித்து விடவில்லை. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து அத்தனை எதிர்நீச்சல் போட்டு ஒரு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலிலே மாயா தேவர் அவர்களை நிற்க வைத்து வெற்றி கண்ட அவர் பல வெற்றிகளை வாங்கி வாங்கி குவித்து அன்றைக்கு இருந்த முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டி அவர் பிறகு ஆட்சியை பிடிக்கின்றார். ஆட்சியை பிடித்தார் என்று சொன்னால் எம்ஜிஆருடைய ஆட்சியிலே அவரோடு மறைந்துவிட்ட நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் மற்ற அமைச்சர்களை எடுத்துக்கொண்டால் யாருமே அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்ல. அப்படி அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர்களை வைத்துக் கொண்டு அவர் ஆட்சியை பிடித்தார், நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்துக்கு அவரால் பெரிய பெயர் வாங்க முடியவில்லை என்று சொன்னாலும் மக்களுக்கு அவர் மீது இருந்த எதிர்பார்ப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய செல்வாக்கு பெருகிக் கொண்டே இருந்தது. அவர் மீது சினிமாவில் இருந்த அந்த சக்தி, அந்த அசுர பலம் அவரை மேலும் மேலும் வளர்த்தது. அதை போல அவருக்கு பின்னால் வந்த மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவருடைய வழித்தோன்றலாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தினார் என்று சொன்னார். அவருக்கு இருந்ததும் அதே சினிமா பலம். அதனால் அவரும் கட்சியை நடத்தினார். அத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு காண்பித்தார். அதை போல இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 வயசை தொடுகின்ற நேரத்திலே ஒரு கட்சியை தொடங்கி எதிர்நீச்சல் போட்டு இன்றைக்கு 52 வயது அவருக்கு ஆகிறது. விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் இது சரித்திரம், இது வரலாறு, இது ஒரு சகாப்தம். மறைந்துவிட்ட முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றாலும் சரி, இன்றைக்கு நிகழ்காலத்திலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் என்றாலும் சரி, மூவரும் தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கலைஞரை எம்ஜிஆர் எதிர்த்தார். அதே கலைஞரை ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார். இன்றைக்கு முன்னாள் முதல்வர் கலைஞரின் குடும்பத்தை விஜய் எதிர்த்தார். சாதாரணமாக எதிர்க்கவில்லை, ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு எதிர்த்திருக்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை அவரை சித்தரிச்சு காமிச்சது இப்படி தெரியுமா? ஒரு நம்பியாரு, அந்த நம்பியாருக்கு போட்டின்னு சொன்னா எம்ஜிஆர், நம்பியாருக்கு ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அதே மாதிரிதான் அதே முன்னாள் முதல்வர் கலைஞரை ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தைரியமாக துணிச்சலாக எதிர்நீச்சல் போட்டு அவரும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு எதிர்த்தார். அதை போல இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அது ஒரு தீய சக்தி, தான் ஒரு தூய சக்தி என்று ஓப்பனா டிக்ளேர் பண்ணி எதிர்த்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதுதான் அடிப்படை சாரம். அதிலே அவர் காட்டினார் தீவிரம், அதிலே வெளிப்பட்டது அவருடைய வீரம். அதனால் தான் அதிமுகவை கட்டினார் ஒரு ஓரம். திராவிட கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் எடுத்துக்கொண்டாலும் சரி, 3 பேரிட்டையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டாலும் சரி, புரட்சி தலைவி அம்மாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, விஜயை எடுத்துக்கொண்டாலும் ஒரே ஒற்றுமை, அடிப்படை சினிமா, சினிமா பலம். அந்த பலம் இன்னைக்கு தோல்வியை தழுவிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். 1949ஆம் ஆண்டு ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு தொடங்கப்பட்ட நேரத்திலே அந்த கட்சியிலே 28 தளபதிகள் தான். அதிலே முதலாவது பேரை எடுத்துக்கொண்டால் பாரதிதாசன் என்று இருக்கும், 2வது பேரை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா பேர் இருக்கும். மற்ற தளபதிகள் எல்லாம் வந்ததற்கு பின்னால் 28வது தளபதியாகத்தான் மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் பேர் இருக்கும். அப்படி தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த தமிழ்நாட்டிலே அத்தனை ஆண்டு காலம் வேரூன்றி எதிர்க்கட்சியாய் இருந்து எதிர்நீச்சல் போட்டு அத்தனை வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பல போராட்டங்களை சந்தித்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது, இல்லையே அண்ணாவின் பெயரை தாங்கியிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் ஆண்டதே இன்றைக்கு ஏன் இந்த தோல்வியை சந்தித்திருக்கின்றது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்பம் போல் வளர்த்தார்,
ஒவ்வொரு குடும்பத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்சி என்று நினைத்து தன்னுடைய கட்சியை வளர்த்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை பார்த்து கட்சியை வளர்த்தார். எப்படி என்று சொன்னால், அண்ணா வளர்த்தது எப்படி? மாவட்ட செயலாளர் என்று சொன்னால் ஒரு தளபதி, நகர செயலாளர் என்று சொன்னால் ஒரு தளபதி, வட்ட செயலாளர் என்று சொன்னால் தளபதி. இவ்வளவுதான் ஏன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தளபதி 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 என்று அத்தனை தளபதிகளை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்படிப்பட்ட தளபதிகள் எங்கே இருக்கிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு காரணம் மேல்மட்டத்தில் இருந்த தளபதிகள் மட்டுமே காரணமா என்று பார்த்தால், அதையும் மீறி அடிமட்டத்திலே இருந்த ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தினரும் அந்த அஸ்திவாரமே ஆடி போன காரணத்தால், அவர்களெல்லாம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தோல்வியை சந்தித்திருக்குமோ என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேல விஜய் சார் ஒரு படத்துல ஒரு டயலாக் யூஸ் பண்ணுவாரு. உசுப்பேத்தரவனை பார்த்தா உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்தரவனை பார்த்தா கம்முன்னு இருக்கணும், இருந்தாக்கா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு பேசின அந்த டயலாக்க இப்ப மேடைகள்லாம் ஏறும்போது கூட அவர் யதார்த்தமா அந்த டயலாக்கை பேசுறாரு. அந்த டயலாக்கை பேசிட்டு அவரு இன்றைக்கு மேடையில பேசுற மாதிரி இன்றைக்கு எதையுமே கண்டுக்காம கூலா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. டக்கர டக்கரு மிட்டாயி, டாப்பு டக்கரு மிட்டாயி, காஜா கடலை மிட்டாயி, கலக்கலான மிட்டாயி, சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், வயசு ஆனவங்களுக்கும் பிடிக்கும். சூப்பரா இருக்கும், சுவையா இருக்கும், இனிப்பா இருக்கும், இஷ்டமா இருக்கும். காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.